ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தையும் அரேபிய கடல் பிரதேசத்தையும் முழுமையாக முற்றுகையிடுவதாக அறிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான முடிவும் ருத்ர தாண்டவமாடப் போகும் ஈரானும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முடிவுகளுக்கு, முற்றுகையிடக்கூடிய முடிவுகளுக்கு ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் முழுமையான ஆதரவை வழங்கப் போகின்றார்களா? பிரித்தானியாவும் ஆஸ்திரேலியாவும் எவ்வாறான முடிவுகளை எடுத்துள்ளன? அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த துறைமுகங்களையும் தரைமட்டமாக்கப் போகும் ஈரானிய இராணுவத்தினரும், பற்றி எறிய போகும் எண்ணெய் கப்பல்களும், செங்கடல் பிரதேசத்திலே கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ட்ரைலரை வெளியிட்டிருக்கக்கூடிய யெமன் ஹவுதி இராணுவத்தினரும், இழுத்து மூடப்பட போகும் செங்கடல் பிரதேசமும், சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவும் இதற்கு பிறகு என்ன செய்ய போகின்றார்கள்? சீனா ஜப்பானுக்கு எதிராக முற்றுகையை ஆரம்பித்து அமெரிக்காவுக்கு உச்சழுத்தத்தினை வழங்குமா? ஹங்கேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலும் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பும். ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான நாடான ஹங்கேரியிலே நேற்றைய தினம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தது. இன்று காலையில் ஹங்கேரியினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இருந்தன. ஹங்கேரியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய விக்டர் ஓபனினுடைய கட்சியே கடந்த 16 வருடங்களாக ஹங்கேரியில் ஆட்சி அமைத்திருந்தது. தற்போது குடியேற்ற எதிர்ப்பு மற்றும் பழமைவாத நோக்கங்களுக்கு அடிப்படையில் இயங்கக்கூடிய புதிய கட்சியான டிஸ்ஸா கட்சியானது முன்னிலை வகிக்கின்றது. குறித்த வரைபடத்தில் ஹங்கேரியினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு அவதானிக்கலாம். இதிலே கருப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் மாத்திரமே தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய விக்டர் ஓபனினுடைய கட்சியானது வெற்றி பெற்றுள்ளது. ஹங்கேரியின் அதிகளவான பிரதேசங்களில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பழமைவாத கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய டிஸ்ஸா கட்சியானது பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் புதிய டிஸ்ஸா கட்சியானது பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக ஹங்கேரியின் புதிய பிரதமராக பீட்டர் மெக்யார் தெரிவு செய்யப்பட போகின்றார். விக்டர் ஓபன் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட போகின்றார். அத்தோடு ஹங்கேரியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தல் ரஷ்யாவுக்கு மிக முக்கியமான தேர்தலாகவே பார்க்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலே ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய அதிகளவான தீர்மானங்களை முடக்குவதற்கு ரஷ்யா ஹங்கேரியை தான் பயன்படுத்திக் கொண்டது. ஹங்கேரியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய விக்டர் ஓபன் ரஷ்யா ஆதரவு கொள்கைகளையே பின்பற்றுகின்றார். இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனுக்கு சார்பாக எடுக்கக்கூடிய முடிவுகளை, ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய முடிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓபனையே பயன்படுத்திக் கொண்டார். உக்ரைன் நேட்டோவில் அவசரமாக இணைந்து கொள்ளாமல் இருப்பதற்கும் ஹங்கேரி தான் மிக முக்கியமான காரணமாகவும் அமைந்திருந்தது. இதனாலேயே இந்த பாராளுமன்ற தேர்தலில் விக்டர் ஓபனை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஐரோப்பிய நாடுகளின் உளவுத்துறையினர் ஹங்கேரியிலே பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். அதே நேரம் விக்டர் ஓபன் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸையும் ஹங்கேரியில் களமிறக்கி இருந்தார். இவ்வாறு விக்டர் ஓபனுக்கு ஆதரவாக ஜே.டி. வான்ஸும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு ஆதரவானவர்களும் வருகை தந்ததும் தற்போதைய தேர்தல் பிரச்சாரங்களில் விக்டர் ஓபன் தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான காரணியாக பார்க்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்புக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான முருகல் நிலைகளும் இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக மாறியுள்ளன. இதற்கு பிறகு ஹங்கேரியை பயன்படுத்தி ரஷ்யாவினால் நேட்டோவில் எந்தவிதமான வேலை திட்டங்களையும் காய் நகர்த்தல்களையும் மேற்கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் டிஸ்ஸா கட்சியானது பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக்கொண்டால், அதிகளவான ஆசனங்களை முழுமையாக பெற்றுக்கொண்டால், விக்டர் ஓபனினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சீர்திருத்தங்களும் முழுமையாக ரத்து செய்யப்படும். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரியினுடைய நிலைப்பாடு முழுமையாக மாற்றப்பட்டுவிடும். இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அத்தோடு ஏன் ஹங்கேரியினுடைய தேர்தல் தொடர்பாக நான் இந்த காணொலியில் குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்த தேர்தலானது ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான முருகல் நிலையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தப் போகின்றது. ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான போரை அடுத்த கட்டத்தை நோக்கி விரிவாக்கப் போகின்றது. ரஷ்யா உக்ரைன் போரினுடைய அடுத்த கட்டத்தை உருவாக்கப் போகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் ஹங்கேரியின் தேர்தல் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் ரஷ்யா ஐரோப்பாவுக்கு எதிராக அடுத்த கட்ட முடிவுகளையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். மேலும் இது போரினுடைய விரிவாக்கத்தையும் அதிகரிக்கும். அத்தோடு ஹங்கேரியின் பிரதமராக இருந்த விக்டர் ஓபன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவராகவே இருந்தார். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவராகவே இருந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களையும் தொடர்ச்சியாக வழங்கினார். தற்போது அவர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார். அதே நேரம் புதிதாக பதவியேற்கப் போகும் பிரதமர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரானவர் என்றும் எங்களால் கூறிவிட முடியாது. எப்போதும் ஐரோப்பிய தலைவர்கள், மேற்குலக நாட்டு தலைவர்கள்
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். மேற்குலக நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாகவே காணப்படுகின்றார்கள். இதனால் விக்டர் ஓபனினுடைய தோல்வியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான நிலைப்பாடுகளில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. அடுத்து சவுதி அரேபியா ஈராக்குக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் ஈராக்கிய தூதரையும் வரவழைத்துள்ளது. அதாவது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குவைற்றுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஈரானுடனான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் ஜோர்டானை இலக்கு வைத்தும், குவைற்றை இலக்கு வைத்தும், பஹ்ரைனை இலக்கு வைத்தும், இன்னும் சில முக்கியமான பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் வளைகுடா நாடுகளுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் ஒரு பொழுதும் கண்டிக்காமல் விட மாட்டோம். இதற்கு பதிலடியாக நாங்கள் ஈராக்குக்கு எதிரான சில முடிவுகளையும் எடுக்கப் போகின்றோம் என்று கூறியே சவுதி ஜொனியினுடைய அரசாங்கம் தற்போது ஈராக்கிய தூதரையும் வரவழைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் வழங்கும் நோக்கத்தோடு சவுதி ஜொனியினுடைய அரசாங்கம் சில முடிவுகளை ஈராக்குக்கு எதிராக எடுக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்த 2 அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பின்வாங்கப்பட்டிருந்தன. ஈரானிய IRGC ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களுக்கு பின்பே அமெரிக்காவினுடைய 2 போர்க்கப்பல்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து பின்வாங்கியிருந்தன. அதே நேரம் அமெரிக்காவினுடைய குறித்த போர்க்கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதனை பார்ப்பதற்காகவே உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே களமிறக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தான் கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய ராணுவத்தினர் அறிவித்திருந்தார்கள். எனவே குறித்த பிரதேசத்தில் எவ்வளவு கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த போர்க்கப்பல்கள் களமிறங்கியிருந்தன. இருப்பினும் இந்த போர்க்கப்பல்களினால் இந்த உளவு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடிந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. குறித்த பகுதியை அடைந்ததும் ஈரானிய IRGC ராணுவத்தினர் முழுமையாக போர்க்கப்பல்களை பின்வாங்க செய்துவிட்டார்கள். அத்தோடு பாகிஸ்தானிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்திருந்தன. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானை சரணடைய வைப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் கடற்படை முற்றுகையை மேற்கொள்வார் என்றும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் நேற்று மாலை இவற்றை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் வகையில் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய கட்டுரையின் சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றேன். நடைபெற்ற பேச்சுவார்த்தை பெரும்பாலான விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அணு ஆயுதங்கள் தொடர்பான நிபந்தனைகள் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் நான் உடனடியாக ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அறிவிக்கின்றேன். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக இதற்கு பிறகு கப்பல்கள் பயணிக்கவே முடியாது. இதற்கு பிறகு கப்பல்களுக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நுழையவோ ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலிருந்து வெளியேறவோ முடியாது. ஒன்று அனைவரும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பயன்படுத்த வேண்டும், அல்லது யாருமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பயன்படுத்த கூடாது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கன்னிவெடிகள் இருப்பதாக கூறி ஈரான் அனைவரையும் பயமுறுத்துகின்றது. இதனாலேயே அதிகளவான நாட்டினுடைய எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடப்பதற்கு மறுக்கின்றார்கள். இது ஈரானினுடைய உலகளாவிய மிரட்டலாகும். சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை இவர்கள் மிரட்டுகின்றார்கள், மிரட்டி பணம் பறிக்கின்றார்கள். அமெரிக்கா உட்பட மேற்குலக நாட்டு தலைவர்கள் ஈரானினுடைய இந்த மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டார்கள். சர்வதேச கடல் பிரதேசமாக காணப்படக்கூடிய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் சுங்க வரியை செலுத்திவிட்டு ஈரானுக்கு பணத்தை செலுத்திவிட்டு கடக்கக்கூடிய அனைத்து கப்பல்களையும் இடைநிறுத்துமாறு நான் உத்தரவிட்டுள்ளேன். ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானுக்கு வரியை செலுத்திவிட்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கடக்கக்கூடிய எந்த ஒரு கப்பலும் இதற்கு பிறகு பாதுகாப்பாக கடக்காது. அந்த கப்பல்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம், இடைமறைப்போம். இதற்காக எங்களுடைய ஒட்டுமொத்த கடற்படையையும் களமிறக்குவதற்கு நான் உத்தரவிட்டுள்ளேன். மேலும் களமிறக்கக்கூடிய எங்களுடைய கடற்படைக்கு எதிராக தாக்குதல்களை ஈரானியர்கள் மேற்கொண்டாலோ அல்லது எண்ணெய் கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை ஈரானியர்கள் மேற்கொண்டாலோ நான் ஈரானியர்களுக்கு நரகத்தை காண்பிப்பேன். இதற்கு பிறகு ஈரானினால் சட்டவிரோதமாக பணத்தை அறவிட்டு லாபம் ஈட்ட முடியாது. மேலும் ஒரு பொருத்தமான தருணத்திற்காக நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம். இந்த தருணத்திலே ஈரானில் எஞ்சிருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கி விடுவோம். நாங்கள் முன்பு கூறியதை போன்று ஈரான் ஒரு பொழுதும் அணு ஆயுதத்தினை பெறாது. மேலும் இதற்காக நாங்கள் அனைத்தையும் செய்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த பதிவிலே தெரிவித்துள்ளார்.
சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானினால் முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் முற்றுகையிட்டுள்ளார். மேலும் ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்தி ஈரானுக்கான பணத்தை வரியை செலுத்திவிட்டு ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடக்கக்கூடிய கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாக ஒரு விடயத்தினை கூறியிருந்தார். நாங்கள் சரியான தருணம் வரும்போது ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம். எஞ்சியிருக்கக்கூடிய ஈரானின் திறன்களையும் கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஈரானுடைய எரிசக்தி கட்டமைப்புகள், மின்சக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான திட்டத்தினை வகுத்துள்ளார். இதற்கான சரியான நேரம் வரும் வரையில் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது டொனால்ட் ட்ரம்ப் எந்த நேரத்திலும் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான சாத்திய கூறுகளையும் அதிகரித்துள்ளது. இந்த கடற்படை முற்றுகை தோல்வியை நோக்கி நகரும் சந்தர்ப்பத்தில் ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடக வலைத்தளத்தில் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டதற்கு பின்பு ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிடப் போகின்றோம். மக்களுக்கு எண்ணெய் விற்பனை செய்வதன் மூலமாக ஈரான் லாபம் அடைவதனை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வெனிசுவேலாவில் நாங்கள் எவ்வாறு கடற்படை முற்றுகையை செய்தோம் என்பதனை நீங்கள் அனைவரும் பார்த்தீர்கள். அதே விடயத்தை தான் தற்போது நாங்கள் ஈரானிலும் மேற்கொள்ளப் போகின்றோம். ஆனால் ஈரானிலே எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகள் உயர்ந்த அளவில் இருக்கப் போகின்றது. எனக்கு தெரிந்தவரை ஈரானுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்ளப் போகும் இந்த மிகப்பெரிய கடற்படை முற்றுகைக்கு பிரித்தானியா, ஆஸ்திரேலியா உட்பட அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் முழுமையான ஆதரவை வழங்குவார்கள். அவர்கள் எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. அமெரிக்க நேரப்படி திங்கட்கிழமை காலை 10 மணியிலிருந்து ஈரானிய துறைமுகங்களில் இருந்து செயற்படுத்தப்படக்கூடிய அனைத்து கப்பல்களும் முழுமையாக நிறுத்தப்படும். நாங்கள் ஈரானின் ஒட்டுமொத்த துறைமுகங்களையும் முழுமையாக முற்றுகையிடுகின்றோம். இதற்கு பிறகு ஈரானிய துறைமுகங்களிலிருந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ நடைபெறாது. ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் அரேபிய கடல் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஒட்டுமொத்த துறைமுகங்களும் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும். மேலும் ஈரானிய துறைமுகங்களை நோக்கி நகரக்கூடிய கப்பல்களுக்கு எதிராகவும் ஈரானிய துறைமுகங்களில் இருந்து வெளியேறக்கூடிய கப்பல்களுக்கு எதிராகவும் நாங்கள் இந்த முற்றுகையை அமுல்படுத்தியுள்ளோம். குறித்த கப்பல்களை இடைமறித்து தாக்குதல்களையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதே நேரம் ஈரானிய துறைமுகங்களை நோக்கி நகராத கப்பல்களை நாங்கள் பாதுகாப்பாக அனுப்பி வைப்போம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. அதாவது அமெரிக்கா ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை மாத்திர முற்றுகையிடவில்லை, ஈரானிய துறைமுகங்களையும் முற்றுகையிட்டுள்ளார்கள். மேலும் இந்த முற்றுகையானது சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியாவுடைய கப்பல்களுக்கு எதிராகவுமே மேற்கொள்ளப்பட போகின்றன. ஈரானோடு வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நாட்டினுடைய கப்பல்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா முற்றுகையிட்டுள்ளது. அத்தோடு அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது இந்த அறிவிப்பை வெளியிட்டு அரை மணித்தியாலங்களுக்குள்ளேயே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் ஒரு எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். சிறிய படகுகள் மூலமாக குறித்த எண்ணெய் கப்பலை சுற்றி வளைத்து மிரட்டியுள்ளார்கள். பிறகு சிறிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு வெளியாக 2 மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் இந்த கடற்படை முற்றுகையில் பங்கேற்க போவதில்லை என ஆஸ்திரேலியாவும் பிரித்தானியாவும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளன. எங்களுடைய போர்க்கப்பல்களை ஈரானுக்கு எதிரான இந்த கடற்படை முற்றுகைக்காக அனுப்பி வைக்கப் போவதில்லை என பிரித்தானியாவும் ஆஸ்திரேலியாவும் அறிவித்துள்ளன. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போன்று ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான இந்த கடற்படை முற்றுகைக்கு வருகை தரமாட்டார்கள். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மீட்டெடுப்பதற்கு எவ்வாறு அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் பதில் வழங்கினார்களோ அதே போன்றே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வேலை திட்டங்களுக்கும் பதில் வழங்கப் போகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையில் அமெரிக்காவோடு ஐரோப்பிய நாடுகள் களமிறங்குவது ஐரோப்பிய நாடுகள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமனானதாகும். இதனால் அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிரான இந்த முற்றுகையில் களமிறங்க மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகராக செயற்படக்கூடிய மொஹசன் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வரலாற்று தோல்வியை அடைந்த அமெரிக்கா அதனுடைய கடல்வழி முற்றுகையிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகின்றது. ஈரானிய ஆயுதப்படைகள் அமெரிக்காவுக்கு இந்த கடற்படை முற்றுகைக்கான அனுமதியை வழங்கப் போவதில்லை. மேலும் இதனை எதிர்கொள்வதற்காக ஈரான் இவ்வளவு நாளாக பயன்படுத்தாத பல முக்கியமான சக்திகளையும் களமிறக்கும். சமூக ஊடக வலைத்தளங்களில் ட்வீட் செய்வதன் மூலமாகவும் கற்பனை திட்டங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் ஈரானுக்கு எதிரான இந்த முற்றுகையை மேற்கொள்ள முடியாது. மேலும் களத்தினுடைய யதார்த்தத்தை இன்னும் முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து கொள்ளவில்லை என ஈரானிய உச்ச தலைவரின் ஆலோசகர் மொஹசன் ரசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க ஆய்வாளர் ராபர்ட் பாப்பி இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முட்டாள்தனமான முற்றுகையின் விளைவாக இன்னும் 10 நாட்களுக்குள் அமெரிக்காவுக்குள்ளே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுவிடும். இன்னும் 10 நாட்களுக்குள் அமெரிக்கா முழுவதும் பொருட்களுடைய தட்டுப்பாடு உச்சத்தை அடைந்துவிடும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்புக்கு அமெரிக்க சந்தைகள் முழுமையாக தயாராக இல்லை. மேலும் அமெரிக்கர்கள் மிகப்பெரிய சிக்கல்களை இதற்கு பிறகு எதிர்நோக்கப் போகின்றார்கள் என அமெரிக்க ஆய்வாளர் ராபர்ட் பெப் தெரிவித்துள்ளார். இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால், ஈரானினுடைய ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கான முற்றுகையை டொனால்ட் ட்ரம்ப் மேலும் எளிதாக்கியுள்ளார். ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடி அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைப்பதற்கு திட்டமிட்டது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி எண்ணெய் விலையேற்றத்தினை படிப்படியாக அதிகரிக்க செய்து அமெரிக்காவுக்கு உச்சழுத்தத்தினை படிப்படியாக வழங்குவதற்கு ஈரான் திட்டமிட்டது. ஆனால் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் ஓமான் வளைகுடா பிரதேசத்தையும் முற்றுகையிடுவதாக அறிவித்து தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். இவ்வளவு நாளாக ஈரானோடு ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு ஈரானுக்கு வரிகளை செலுத்திவிட்டு சில எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக கடந்தன. சீனாவினுடைய அதிகளவான எண்ணெய் கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக நகர்ந்தன. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையானது படிப்படியாகத்தான் அதிகரித்தது. எண்ணெய் விலையேற்றமானது பாரிய அளவில் உடனடியாக அதிகரிக்கவில்லை. மேலும் ஈரானும் ஹெர்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் ஏற்றுமதியை மேற்கொண்டது. ஈரான் அதிகளவான எண்ணெய் ஏற்றுமதியை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக மேற்கொண்டதனால் சர்வதேச சந்தையில் எண்ணெயினுடைய விலையேற்றம் கட்டுப்படுத்தப்பட்டது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இந்த முற்றுகையினால் இந்த எண்ணெய் ஏற்றுமதி அனைத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும். எரிவாயு ஏற்றுமதியும் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிடும். இதனால் ஒரு மாதத்திலே அதிகரிக்க வேண்டிய எண்ணெய் விலையேற்றமானது இன்னும் 10 நாட்களுக்குள்ளே அதிகரித்துவிடும். $200 எண்ணெய் விலையேற்றத்தினை அதிகரிப்பதற்கு ஈரான் திட்டமிட்டிருந்தது. இதற்காக பல மாதத்தினை ஈரான் ஒதுக்கியிருந்தது. ஆனால் தற்போது இந்த முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முட்டாள்தனமான முடிவினால் இன்னும் சில நாட்களுக்குள்ளேயே சில வாரங்களுக்குள்ளேயே எண்ணெய் விலையேற்றமானது $200 தாண்டிவிடும். டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பினால் இன்று காலையிலேயே எண்ணெய் விலையானது $10 அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் எண்ணெயினுடைய விலையேற்றம் பல மடங்கினால் அதிகரித்துள்ளது. மேலும் பங்குச் சந்தையும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. இப்படியான நிலைமையில் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடினால் என்ன நடக்கும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அமெரிக்காவின் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் ஐரோப்பிய நாடுகளின் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டால் என்ன நடக்கும் என்பதனை சிந்தித்து பாருங்கள். இதற்கான ட்ரைலரை தான் நேற்று மாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் காண்பித்திருந்தார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போன்று ஈரானினுடைய துறைமுகங்களை முழுமையாக முற்றுகையிட முடியாது. ஈரானிய துறைமுகங்களில் இருந்து வெளியேறக்கூடிய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளும். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்களை இலக்கு வைத்தால் அது போரினுடைய அடுத்த கட்டம். எனவே இதற்கமைவாக ஈரானிய ராணுவத்தினர் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இதன் மூலமாக அடிமை அரபு நாடுகளுடைய ஒட்டுமொத்த துறைமுகங்களும் பற்றி எரியும். அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சூப்பர் டேங்கர் எண்ணெய் கப்பல்களையும் ஈரானிய தரப்பினர் கொத்து கொத்தாக அழித்து விடுவார்கள். அதாவது இந்த முற்றுகையை மேற்கொண்டு ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கப் போவதாக நினைத்து டொனால்ட் ட்ரம்பே புதைக்குழியில் விழப் போகின்றார். என்னை பொறுத்தவரையில் இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை தரைமட்டமாக்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சூப்பர் டேங்கர் கப்பல்களை இலக்கு வைக்க வேண்டும். மேலும் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராகவும் அடிமை அரபு நாடுகளுடைய மிக முக்கியமான பொருளாதார தளங்களுக்கு எதிராகவும் ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். கடந்த 40 நாட்களுக்குள்ளே மேற்கொள்ளாத அனைத்து விதமான தாக்குதல்களையும் ஈரான் களமிறக்க வேண்டும். அதே நேரம் பெரும்பாலும் ஈரானியர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய முற்றுகையினால் சீனாவினுடைய கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படுவதனால் இது சீனாவுக்கும் ஒரு பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே சீனா ஜப்பானுக்கு எதிரான முற்றுகையை ஆரம்பித்தால் அல்லது தாய்வானுக்கு எதிரான முற்றுகையை ஆரம்பித்தால் அமெரிக்கா வசமாக சிக்கிக் கொள்ளும். மேலும் ஜப்பானுக்கு எதிரான முற்றுகையை சீனா ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே தற்போது இந்த போரானது விரிவடைந்து வருகின்றது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். டொனால்ட் ட்ரம்பினுடைய முட்டாள்தனமான முடிவுகளே அமெரிக்காவினுடைய அழிவுக்கு மிக முக்கிய காரணமாக மாறப்போகின்றது. எனவே அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.